ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரோட் சைட் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கடையில் வந்து ஹக்கா நூடுல்ஸ் வந்து விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. அது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கணும். அது வேகிற டைமில் சைட் பை சைட் நான் வந்து நம்ம வேண்டிய பொருள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், 3 கேரட்டு, ஒரு கேப்சிகம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நூடுல்ஸில் வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் வந்து அதுவுமே வந்து நீளமாக ஒல்லியாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அது வந்து நீட்டமாக வெங்காயம் நம்ம எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுவுமே வந்து நூடுல்ஸில் நம்ம போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையும் சாப் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கேப்சிகம் வந்து கட் பண்ணி வைக்கணும். கேப்சிகமும் அதே மாதிரி தான் நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து கேப்சிகம் வந்து நம்ம நல்லா வதக்கிடக்கூடாது. ஜஸ்ட்டு சும்மா க்ரன்ச்சியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து சைடில் வேக வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்ல ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இன்னொரு பவுலில் வந்துட்டு நீங்கள் வந்து பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. இந்த நூடுல்ஸ் வெந்த நூடுல்ஸை வந்து நம்ம அந்த சில் தண்ணியில் வந்து நம்ம போடணும். அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் வரும், நல்லா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முனி வெட்டி வச்சுருக்கோம்ல, ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 5 முட்டையுமே வந்து அந்த எண்ணெயில் உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, பெப்பர் போட்டுட்டு நல்லா அதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸில் சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது, இந்த முட்டை வாடை எதுவும் இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சார்ட் அவுட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம வந்து முக்கால் பதத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கிட வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப். இந்த 3 மசாலா மட்டும்தான். இதை மட்டும் போட்டு நம்ம நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம வேக வச்ச நூடுல்ஸை வந்து இதில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு 2 கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா எல்லாம் கோட் பண்ணி நம்ம வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு நல்லா கிளறுனீங்க அப்படின்னா செம்மையாக சூப்பராக ரோட் சைடு எக் நூடுல்ஸ் வந்து செம்மையாக ரெடி ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குன்னு, மசாலா எல்லாம் கோட் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? நான் வந்து கொஞ்சமாக எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்